கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். Beloved in Christ, I greet you all in the sweet name of Jesus Christ. ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். I welcome you all to the program ஆறுதலின் நேரம். இந்த செய்தியின் வழியாய் தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். God wants to meet you and talk to you through the program. இன்றைய செய்தியின் தலைப்பு போ அல்லது அனுப்பு. The title of today's sermon is Go or Send. வித்தியாசமான தலைப்புன்னு பார்க்குறீங்களா? Are you looking at me that the title looks different? ஆம், ஆண்டவர் அப்படித்தான் சொல்ல சொன்னார், போ அல்லது அனுப்பு. Yes, God asked me to say so, go or send. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. When we read in the book of Romans chapter 10 verse 13, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். here it is written very clearly, says, for whosoever shall call upon the name of the Lord shall be saved. கர்த்தருடைய நாமம் என்ன? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. So here it is written, for whosoever shall call upon the name of the Lord shall be saved. What is the name of the Lord? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அவரை தொழுது கொள்ளுகிறவன், அவரை ஆராதிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்றால் மீட்பு. See, whoever calls upon the name of the Lord, that is the name of Lord Jesus Christ, he shall be saved. Saved means he shall be brought into இயேசுவின் deliverance. நாமத்தை அறிந்தவன் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறான், மரணத்திலிருந்து மீட்கப்படுகிறான். The one who knows the name of Jesus Christ, he is redeemed from sin, he is redeemed from death. தற்கொலையிலிருந்து மீட்கப்படுகிறான், அவனுக்கு ஒரு புதிய ஜீவனை தேவன் கொடுக்கிறார். He is redeemed from suicides and God gives him a new life. உங்களோடு பேசுகிற நான் 1988ஆம் ஆண்டு தற்கொலைக்கு நேராய் ஓடின ஒரு மனிதன். The one I am who is speaking to you right now, in 1980s, I ran for suicide. வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. மிகுந்த போராட்டத்தினாலே உயிரை மாய்த்து கொள்ள நான் முடிவு செய்தேன். I didn't have peace in my life. I didn't have happiness in my life. So, out of depression, I wanted to end my life. ஆனால் யாரோ ஒருவர் என்னை தேடி வந்து, நீ சாகிறதே சாகிற, ஒரு சர்ச்சுக்கு போய் செத்துப்படுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசுவை எனக்கு அழகாக அறிமுகப்படுத்தினார்கள், எடுத்து சொன்னார்கள். But one person came to me and said, you anyways you're going to die, you go see who is Lord Jesus Christ, understand about him and then you decide. அப்போ ஒருத்தர் ஆண்டவராக இயேசுவை பற்றி எனக்கு சொன்னதனால் தான் இன்றைக்கு நான் 36 வருஷமாக ஊழியக்காரனாக இருக்கிறேன். And one person proclaimed to me about Jesus Christ, that is why for this 36 years I'm serving him. இதற்கும் நான் அப்பொழுது ஒரு பெரிய நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். And I was living in a great city. ஆனால் எத்தனையோ மக்கள், இயேசுவை அறியாத மக்கள் கிராமப்புறங்களிலே, மலைகளிலே, மலைக்கு அப்பாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And there are many people who are not from city side, they are from villages, towns and from mountains, hills. They don't know who is he. இன்றைக்கு எத்தனையோ மிஷனரி இயக்கங்கள் அவர்கள் தங்களை தியாகம் செய்து காடு மேடுகளிலே மனிதன் போக முடியாத இடத்திலே கூட போய் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை அறிவிக்கிறார்கள். Today many missionaries, they reach the unreached. They go to places where nobody can go. They wander in wilderness and in places where nobody can reach and they proclaim about Jesus. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are called to proclaim about Jesus Christ to others. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு மிஷனரியாக மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். The Holy Spirit wants every believer to turn to be a missionary. நீங்கள் மிஷனரியாக மாற வேண்டும் என்றால் ஏதோ தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவுக்கோ அல்லது மலைப்பகுதிகளுக்கோ அல்லது எங்கே காடு மேடுக்குள்ளே போகணும்னு அவசியமே இல்லை. It doesn't mean changing to be a missionary. It means that you have to travel from Tamil Nadu to some other places, to a wilderness, to some hilly areas. No, that doesn't mean so. நீங்கள் வசிக்கிற இடங்களிலேயே ஆண்டவரை தெரியாத அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களோடு வேலை செய்வர்கள் ஆண்டவரை தெரியாத அநேக மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதே மிஷனரி அழைப்பு. See, the place where you are in dwelling now, there many people are there who don't know who Lord Jesus Christ is. The place where you are working now, there many are there who doesn't know who Jesus Christ is. When you proclaim to them, when you introduce them to Jesus Christ, when you bring them into God, that means you are serving God and doing missionary ministry. இன்றைக்கு நீங்களும் நானும்
ஆண்டவரை குறித்து அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். Today, you and me, we are called to proclaim about the Lord. எனவே தான் ரோமர் 10:13 இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். That is why Romans chapter 10 verse 13 says, for whosoever shall call upon the name of the Lord shall be saved. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். We are called to give that name of Jesus Christ who gave us happiness to others. ரோமர் 10:14 சொல்லுகிறது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? See, that same chapter verse 14 says clearly, how then shall they call on him in whom they have not believed? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? And how shall they believe in him of whom they have not heard? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? How shall they hear without a preacher? 15 சொல்லுகிறது, ரோமர் 10:15, Romans chapter 10 verse 15 says, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? and how shall they preach except they be sent? ஆகவே ஒன்று நாம் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும், அல்லது ஆண்டவரை அறிவிக்கிறவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். See, one thing, either you have to preach about God or you have to help them those preach. எனக்கு அநேகர் உதவி செய்கிறபடினாலே இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அநேக மக்களுக்கு அறிவிக்கிறேன். See, many people help me. That is why through this television ministry I proclaim Lord Jesus Christ to many. சமீபத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒரு குடும்பத்தார் Recently, a family who saw this program, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் அனுப்பினார்கள். they did send me 10,000 rupees. ஐயா, இந்த டிவி செய்தியின் மூலமாக நான் தொடப்பட்டேன். And they said, ஐயா, I was touched through this word. இந்த செய்தியை கேட்கும் பொழுதே எனக்குள்ள ஒரு விடுதலையை நான் பெற்றுக்கொண்டேன். And I could feel a deliverance in me when I was listening to the sermon in television. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் நான் பணம் அனுப்புகிறேன். I have sent you rupees 10,000 now. எங்கள் குடும்பத்தின் சார்பிலே நீங்கள் ஒரு எபிசோடை தயாரித்து வெளியிடுங்கள் என்று சொன்னார்கள். And on behalf of our family, you prepare an episode, give a sermon. ஹல்லேலூயா. Hallelujah. அவர்களால் போக முடியவில்லை, என் மூலமாக சுவிசேஷத்தை அனுப்புகிறார். This is where you can understand either go or send. See, they cannot go, so through me they are sending message. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் அப்படி ஒரு ஊழியத்தை தாங்க முன்வரும்படி உங்களை அழைக்கிறேன். I thank God for such families and I request you and call you to serve God in such a way. இன்றைக்கு அநேக மக்களுக்கு இயேசுவுடைய அன்பு புரியாமல் இருக்கிறார்கள். Today, many people do not understand the love of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்றால் நமக்கு சம்பந்தமில்லாத தேவன், வெளிநாட்டு சாமி என்று நினைக்கிறார்கள். Many think Jesus Christ is not our God. He is a God from foreign country. இயேசு கிறிஸ்து என்றால் மதம் மாற்றி விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். And they are saying that if we take the name of Jesus Christ, then they will change our religion. மத மாற்றமே கிடையாது, மன மாற்றம் தான் முக்கியம். There is no change of religion. There is only change of heart. இதோ நான் என் பெயரை மாற்றிக்கொள்ளவே இல்லை, ஆனால் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். I did not change my name, but I follow Jesus. என்னுடைய பெற்றோர்கள் வைத்து அதே TM சௌந்தரராஜன் என்ற பெயரில் தான் நான் ஊழியம் செய்கிறேன். When I was given birth, the name that my parents called me as TM Soundararajan, I am working to God, ministering God in the same name. என்னை யாரும் கட்டாயப்படுத்தல, உன் பேரை மாத்துன்னு சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தல, தேவையும் இல்லை. Nobody forced me to change my name and it is not necessary. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே, உனக்கு ஒரு பொறுப்பை தேவன் கொடுக்கிறார். Beloved children of God, you are listening to this word. God is giving you a responsibility. நீ ஊழியம் செய் அல்லது ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவி செய். See, either you minister or you support those ministers. இங்கே நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையுடைய புத்தகம் When we turn to the Apostles, 10ஆம் அதிகாரம் 10th chapter, 44வது வசனம். the 44th verse. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், Here it is written very clearly, while Peter yet spake these words, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. hallelujah, the Holy Ghost fell on all them
which heard the word. நான் ஆவியிலே உணர்கிறேன் பிள்ளைகளே, உங்கள் மீது இப்பொழுது பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. Beloved children of God, I can spiritually understand now that the Spirit of God is falling on you. பரிசுத்த ஆவி உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறார். The Holy Ghost is falling on your houses. பரிசுத்த ஆவி உங்கள் சரீரங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறார். The Holy Ghost has come into your body. நீங்கள் இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், விடுதலை ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். Now you are receiving the deliverance, now you are being delivered. என்ன பேதுரு பேசினார்? What did Peter speak? 43ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். When you read 43rd verse, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். See, here it is written, to him give all the prophets witness that through his name whosoever believeth in him shall receive remission of sin. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிற பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். See, all those children of God who believe in Jesus, they get remission of sin. ஒருவேளை நீ அநேக பாவத்திலே மூழ்கி கிடக்கலாம் மகனே மகளே. Might be you are in much sin. விபசார பாவத்திலே, குடிவரியின் பாவத்திலே நீ மூழ்கி கிடக்கலாம். You might be a drunkard, you might be fallen for adultery. பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் ஆன்மா தவித்துக் கொண்டிருக்கலாம். And you are much into trouble, who are thinking who can't be delivered. ஐயோ, நான் பாவம் செய்து விட்டேனே, இந்த பாவத்திலிருந்து எப்படி நான் வெளிவருவது என்று சகோதரியை நீ தவித்துக் கொண்டிருக்கலாம். Beloved sister, you might be thinking, I fell for this sin and how I am going to come out. நீங்கள் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி. Understand one thing, you might be a person who has accepted God, or you might be someone who don't know. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கிறார். God, Jesus Christ knows you. உங்கள் பாடுகளை அறிந்திருக்கிறார். He knows your suffering. உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார். He knows your tears. உங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறார். He knows your pain. உன் சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகளை அவர் அறிந்திருக்கிறார். He knows all the sicknesses that are there in your உனக்கு body. என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். See, He knows what you need. அதே வேளையிலே At the same time, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, the same Jesus நீ Christ, அந்தரங்கமாய் செய்கிற பாவங்களை, அக்கிரமங்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. knows all your internal sins and all your bad doings. யாருக்கும் தெரியாது, வீட்டுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிற அத்தனை அந்தரங்கமான பாவங்களை என் இயேசு அறிந்திருக்கிறார். My Lord Jesus Christ knows all the internal sins that you hide from your family. You think that nobody knows. அன்பு மகனே மகளே, My beloved sons and இந்த daughters, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. the Lord Jesus Christ alone is able to deliver you from such a sin. இப்பொழுது நீ ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, இயேசுவே என் பாவத்திலிருந்து எனக்கு மீட்டெடுக்க உதவி செய்யும் என்று சொல்லு. When you from your heart wholeheartedly call for God, Lord Jesus Christ, save me from this sin. இயேசப்பா, என் பாவத்தை மன்னித்து எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடு. Call for Jesus saying, oh Lord Jesus, deliver me from this sin. அவர் ஒருவரே உனக்கு பாவ மன்னிப்பையும் பாவ மீட்பையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் He காணப்படுகிறார். is the only one who can redeem you from sin. He is the only one who can forgive all your sins. ஹல்லேலூயா. Hallelujah. உன்னுடைய பாவத்தினாலும் உன்னுடைய அக்கிரமத்தினாலும் விடுதலை பெற முடியாமல் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு துக்கத்தோடு நீ கொஞ்சம் கொஞ்சமாக மரித்துக் See, கொண்டிருக்கிறாய். every day you are dying little by not getting deliverance from your sins, by not getting deliverance from your wickedness. யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறாய், வெளியிலே சொல்ல முடியாமல் தவிக்கிறாய். You think nobody knows. You are in an anguished situation where you can't share it with anyone. உன்னுடைய பாவங்களை மாற்ற ஒரு தெய்வம் உண்டு. There is a God who is ready to redeem you from sin. பாவத்திலிருந்து விடுதலை செய்ய ஒரு தெய்வம் He உண்டு. is ready to deliver you from your sin. உன்னுடைய பாவத்தை குறித்து உன்னை குற்றப்படுத்தாத ஒரு தெய்வம் உண்டு. He is a God who never ever pokes you for your sin. இலவசமாக பாவ மன்னிப்பை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. He gives you deliverance for free. அவர்தான் இப்பொழுது உன் அருகிலே நிற்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் உன் அருகிலே நிற்கிறார். He is the Lord Jesus Christ who is standing next to you right now. Amen. ஆமென். மகனே மகளே, இயேசு இப்பொழுது உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். Beloved son, beloved daughter, Jesus Christ is standing next to you. ஒருவேளை உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருடைய பிரசன்னம் இதோ இப்பொழுது உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. Beloved child, might be it is not visible to your eyes, but he is standing right next to you. இயேசுவே என்று அழைத்து பார், உன் பாவங்கள் உன்னை விட்டு அகன்று ஓடிவிடும். Call upon him, oh Lord Jesus, and all your sins will flee away. Hallelujah. Hallelujah. இந்த சூழ்நிலையிலே பேதுரு எந்த இடத்துல இந்த வார்த்தையை சொன்னார்? See how and in which situation Peter said this. கொர்நேலியு என்ற ஒரு தேவ மனிதன்
There was a man of God named Cornelius. ஒரு நூற்றுக்கு அதிபதி. He is a centurion. அவன் பக்தியுள்ளவனாயிருந்தான். He was very devout. குடும்பத்தார் அனைவரோடு தேவனுக்கு பயந்திருந்தான். He feared God with all his house. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். He gave alms to the people. தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று And he prayed always to God. என்று வேதம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. In such a way, the Bible, the scripture testifies. ஒரு நாள் கொர்நேலியுவின் ஜெப வேளையிலே தேவதூதன் ஒருவன் தோன்றினான். One day when Cornelius was praying, he got a vision. அவன் சொன்னான், நீ பேதுரு என்ற தேவ மனிதனை அழைத்து அவன் சொல்லுவதை கேள் என்று சொன்னான். And in the vision, the angel said, you call for Peter, the man of God, and you listen to his word. பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி கொர்நேலியுவுக்கும் பேதுருக்கும் இடையிலே ஒரு தெய்வீக இணைப்பை ஏற்படுத்தினான். ஹல்லேலூயா. An angel descended from the heaven to give a spiritual bonding between Cornelius and Peter. Hallelujah. என் அன்பு பிள்ளைகளே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நீங்களும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு தெய்வீக இணைப்பிலே இணைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. Beloved children of God, you and me, we are bound in the spirit through this television message, through this program. Hallelujah. இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களையும் என்னையும் ஒருவரோடு ஒருவர் இணைக்கிறார். God is binding you and me spiritually through the program ஆறுதலின் நேரம். பாருங்கள், அந்த கொர்நேலியுவுக்கு தேவையான ஒரு ஆவிக்குரிய வழிகாட்டியை தேவன் பேதுருவோடு கூட கொடுக்கிறார். See, God is giving a spiritual bond wherein Peter is going to be a spiritual teacher to Cornelius and his family. தேவனே பேதுருவையும் கொர்நேலியுவும் ஒன்றாக இணைத்தார். God is binding together Cornelius and Peter. பேதுருவுடைய வீட்டிலே பிரசங்கம் நடக்கிறது. And Peter is preaching in Cornelius' house. வார்த்தையை கேட்கிற எல்லாரும் மீது பரிசுத்த ஆவி இறங்குகிறார். And the Holy Ghost fell upon everyone which heard the word. திருமுழுக்கு பெறுகிறார்கள். They are given baptism. அந்த வீடு ஒரு தேவனுடைய சபையாய் மாறுகிறது. And that house becomes a temple of God. தேவன் பேதுருவை அனுப்பியதன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் கொர்நேலியு இருந்த இடத்திலே உண்டாயிற்று. See, there arose a great revival in the place of Cornelius because God sent Peter there. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, My beloved children of God, நீங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்வதன் மூலமாக when you introduce this program to others, நீங்கள் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறீர்கள். you are doing a ministry. நீங்கள் ஊழியத்திற்காக பொங்கல் அல்லது எங்களை போன்றவர்களை அனுப்புங்கள். Either you go to serve God or send people like us to serve God. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்கள், தேவன் ஒரு இணைப்பை கொடுத்த உடனே, பேதுருவை கொர்நேலியுவோடு இணைத்த உடனே அங்கே அநேகர் மீட்கப்பட்டார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். See, when God gave a spiritual bonding between Cornelius and Peter, there fell the Holy Ghost upon everyone. There everyone was saved, everyone's sins were forgiven, and they all were built in Christ. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I would like to quote another situation or circumstance to you. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், Book of Acts of Apostles, 8th chapter, 29வது வசனம். 29th verse. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிடிப்புடனே சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, then the Spirit said unto Philip, go near and join thyself to this chariot. தேவன் பிலிப்புவை ஒரு இடத்திற்கு அனுப்ப விரும்புகிறார். God wants to send Philip to a place. அன்பு மகனே, மகளே, உனக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நீ பெற்றிருக்கலாம். Beloved children, beloved daughter, you might have also received such a calling. நீங்கள் அந்த 27, 28 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, See, when we read the same chapter 27 to 28 verse, ஒரு எத்தியோப்பிய மந்திரி, ஒரு ராஜஸ்திரிக்கு மந்திரியாயிருக்கிற ஒருவன் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறான். there you can see a man of Ethiopia and eunuch of great authority under Candace, queen of the அவன் Ethiopians. எருசலேமுக்கு வந்து ஊருக்கு திரும்பி போகும்போது ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். And he came to Jerusalem and was returning back to his place. There he is reading the prophetical book of Isaiah. அதற்குரிய அர்த்தங்களை அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. But he cannot understand what he is reading. ஒரு வசனத்துக்குரிய விளக்கத்தை தெரிந்து கொள்ள அவன் தவிக்கிறான், ஜெபிக்கிறான். Now he is in a great distress or anguish. He is thinking, I don't know what does it mean. 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
See, when you read 26 அப்போஸ்தலர் verse, 8:26 வேதம் சொல்லுகிறது, Acts of Apostles chapter 8 verse 26, the scripture says பின்பு so. கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற மனாந்தர மார்க்கமாக போ என்கிறார். And the angel of the Lord spake unto Philip, saying, Arise and go towards the south, unto the way that goeth down from Jerusalem unto Gaza. அப்படி போகும் பொழுது இந்த எத்தியோப்பியா பொக்கிஷசாலை மந்திரி ரதத்திலே உட்கார்ந்து வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். So there at that place, this Ethiopian man who is a eunuch, great authority and a Candace queen of Ethiopian, he is sitting and he is reading Isaiah's book in his chariot. ஆவியானவர் சொல்கிறார், அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள். And there the Spirit of God said unto Philip, Go near and join thyself to the chariot. அப்பொழுது பிலிப்பு அங்கே போய் அவன்கிட்ட கேட்கிறான், நீ வாசிக்கிற இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறான். So there Philip goes running and joins and asks him, Understandest thou what thou readest? 31ஆம் வசனத்தில் பதில் சொல்கிறான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பை தன்னோட உட்காரும்படி சொன்னான். See, in 31st verse he is saying, How can I accept some man should guide me? அந்த இப்படியாக அநேக மக்கள் வேத வசனத்தை புரிந்து கொள்ளாத மக்கள் இருக்கிறார்கள். In such a manner there are many people who don't understand the scriptures. இப்படிப்பட்ட மக்களுக்கு எங்களை போன்றவர்கள் போய் அந்த வேத வசனத்தை விளக்கத்தை கற்றுக் கொடுக்கிறோம், வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். So for such people like us, ministers of God like us, we go and teach them and preach them the word of God. அப்படி கற்றுக் கொடுக்கிற ஒரு ஊழியத்தை தேவன் எங்களுக்கு So கொடுத்திருக்கிறார். God has given us this ministry of teaching. அப்பொழுது ஒரு இடத்தை விட்டு நாங்கள் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு உங்களை போன்ற ஒருவர் எழும்ப வேண்டும். So when we have to travel from one place to another, we have to go there and preach. Then for our needs to be fulfilled, some people like you must be there to support us. தேவன் பிலிப்பை அனுப்புகிறார், வேதத்திற்கு விளக்கத்தை சொல்லுகிறான், அவன் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறான், சந்தோஷத்தோடு அந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டு போகிறான். So now for this eunuch, God is sending Philip. He goes there, he makes that man understand the word of God, and there that man accepts God Jesus Christ as his savior. He gets baptized and he returns back home very happily. சமீபத்திலே ஒரு சபையில் என்னை அழைத்தார்கள். Recently I was called in a church. 3 நாட்கள் அவர்களோடு நான் தங்கியிருந்தேன். I had to stay with them 3 days. ஏராளமான கேள்விகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். And they had many doubts, many questions from the scripture. 3 நாட்கள் அவர்களோடு கூட தங்கியிருந்து அவர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கெல்லாம் நான் ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு வந்தேன். I stayed with them 3 days and I explained and I clarified them. அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் தான் உங்களை எங்க சபைக்கு அனுப்பினாரியா? And they said, it is true that God sent you. கர்த்தர் உங்களை அனுப்பி எங்க சபைக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து விட்டார் என்று சொன்னார். And they said, God has sent you and brought a revival in our church. பிரியமானவர்களே, இப்படி அநேக சபைகள் அழைக்க காத்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அழைத்து எங்கள் தேவைகளை சந்திக்க அவர்களுக்கு வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை. Beloved, many people want us to go there and fulfill their spiritual needs, but they cannot, they have no ability to fulfill our needs. இப்படிப்பட்ட நிலையிலே தான் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே நீ போய் ஊழியம் செய், இல்லாவிட்டால் நீ அப்படி போய் செய்கிற மக்களுக்கு உபகாரம் செய்ய அவர்களை தாங்கு என்று உங்களை அழைக்கிறார். Beloved children, in this circumstance God is calling you. Either you go and minister or you send a person who is ministering. இதுதான் போ அல்லது அனுப்பு என்கிற ஒரு நிலையை இங்கே நாம் பார்க்கிறோம். This is what we are reading, a circumstance which says go or send. தேவன் உங்களை பிலிப்பை போல பயன்படுத்த விரும்புகிறார். God wants to make use of you as Philip. தேவன் உங்களை ஒரு பவுலை போல பயன்படுத்த விரும்புகிறார். God wants to make use of you as a Paul. தேவன் உங்களை ஒரு பேதுருவை போல பயன்படுத்த விரும்புகிறார். God wants to make use of you as Peter. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? What are you going to do? ஒன்று, நீங்கள் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யுங்கள், அல்லது ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்கள் உண்டு, தேவனுடைய பிள்ளைகள் உண்டு, அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஊழியங்களை உங்களால் முடிந்த அளவு தாங்க முன்வாருங்கள், ஜெபியுங்கள், அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். Either you go minister to God, proclaim the word of God, or support those ministries who are ministering to God, who are supplying the word of God to others, or those missionaries, you support them in any way, either in prayer, that would be of much more help.
என்னுடைய 36 ஆண்டு கால ஊழிய அனுபவத்திலே ஒரு ரகசியத்தை நான் கண்டுபிடித்தேன். I understood a small secret in my 36 years of ministering to God. எல்லாராலையும் ஊழியத்தை தாங்க முடியாதுங்க. Not everybody can support the பெரிய ministry of God. பணக்காரரா இருந்தாலும் உங்களால ஊழியத்தை தாங்க முடியாது. See, ஏழைகளா இருந்தாலும் ஊழியத்தை தாங்க முடியாது. you might be the rich of richest or you might be the poor, but if it's not possible to support the ministry of God. ஒரு ஊழியத்தை தாங்க வேண்டும் என்றால் அதற்கு தேவன் உங்களை முன்குறித்திருக்க வேண்டும். Firstly, God should have appointed you to support the ministry of God. தேவனுடைய ஊழியத்தை தாங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏராளமான மக்களுக்கு தேவன் அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. See, if you are supporting any ministry in any way, then you are really blessed, because God does not give this opportunity to everyone. அவருக்கு தெரியும் யார் உற்சாகமா கொடுக்கிறவன், யாரு அப்படியே அலுப்போடு கொடுக்கிறவன்னு தேவனுக்கு தெரியும். So God knows who is a cheerful giver and who is not so cheerful in giving. உற்சாகமாய் கொடுக்கிறவற்றில் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று வேதம் God loves the cheerful giver. என் அன்பு மகனே மகளே, My beloved son and daughter, நீ ஆண்டவருக்கு தேவை. you are necessary. நீ ஊழியத்திற்கு தேவை. You are needful to the தேவன் ministry. உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed you. போ அல்லது அனுப்பு. Go or send. ஒரு பிலிப்பை போல உன்னால் போக முடியாவிட்டால் அப்படி போக ஆயத்தமா இருக்கிறவர்களை நீங்கள் தாங்க முன் வாருங்கள். See, if like Philip you cannot go and minister, then support them who are ready to minister God like Philip. நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு மிஷனரியாக மாறும் பொழுது தான் நம்முடைய தேசம் சந்திக்கப்படும். When each and every one of us turn to be a missionary, then only our country will be visited by God. 36 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தர் வந்து இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னாரு, நீ நான் ஊழியக்காரனாக இருக்கு. Before 36 years, one person came and told me about Jesus, and today I am ministering God. என்று இயேசுவை பற்றி சொல்ல அநேகருக்கு ஆட்கள் இல்லை. And today there are not much people to proclaim about Jesus to தேவன் others. உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you. தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? Will you surrender yourself? கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes and போ pray? அல்லது அனுப்பு என்று சொல்லுகிற அன்பின் ஆண்டவரே, Beloved Father who says go or send, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for your children. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கி கடந்து வரட்டும். Oh Lord, let the Holy Spirit, the power of God, descend upon each and every child who are listening and seeing this program. ரோமரிலே பவுல் சொல்வது போல அனுப்பப்படவற்றில் எப்படி பிரசங்கிப்பாங்க, பிரசங்கியாகிட்ட எப்படி கேள்விப்படுவாங்க, கேள்விப்படாட்டி எப்படி விசுவாசிப்பேன் என்று கேட்கிறான் சுவாமி. Lord, as it is written in Romans by Paul, if someone is not being sent, how will he preach? If it is not preached, how will others know? And if it is not said, how will others understand? இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், Oh Lord, bless each and every one of them. உம்முடைய ஊழியத்தில் பங்கெடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I pray that they be partakers in your ministry. உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். I pray that they do your ministry. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வீடுகள் தோறும் உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். I pray that your presence fill every house in which this word is being proclaimed. இந்த ஜெபத்தின் சத்தம் கேட்கிற இடத்தில் இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள் அழிந்து போவதாக. Let all the satanic power be destroyed in the places where the sound is reaching. வியாதி படுக்கைகள் மாறுவதாக. Let all the sick bed be removed from their house. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடப்பதாக. And all the marriage hindrances be broken. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. All the barren womb be blessed with child. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் அப்படி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். I bless in your name. ஆசீர்வாதம் அப்படி தங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். Let this blessing stay upon them and bless them. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். Thank you for accepting our prayer. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the name of Jesus Christ we ask. ஆமென். Amen. ஆமென். Amen. God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May the Lord bless you and be with you. என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.